பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை. அப்போஸ்தலர் நடபடிகள் 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது. அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலே அப்போஸ்தலர் நடபடிகளிலே இந்த 11ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரத்தை பார்க்கிற பொழுது பேதுருடைய மாய்மாலமான காரியங்கள் மற்றும் புறஜாதிகளுடைய ஐக்கியம், இவைகளை போன்ற காரியங்கள் இந்த அதிகாரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். ஆனால் இந்த இடத்திலே இந்த வார்த்தையை குறிப்பிட்டு பார்க்கிற பொழுது கர்த்தருடைய வார்த்தையை யாரெல்லாம் போதிக்கிறார்களோ, யாரெல்லாம் பேசுகிறார்களோ, அவர்களோட கர்த்தருடைய கரம் இருந்தது என்று சொல்லி இந்த வேத வசனத்திலே பார்க்க முடிகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே 1ஆம் அதிகாரம் 66ஆம் வசனத்திலே இப்படியாய் சொல்லுகிறது, அவைகளை கேள்விப்பட்டவர்கள் எல்லாரும் தங்கள் மனதிலே அவைகளை வைத்துக்கொண்டு இந்த பிள்ளை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்றார்கள். கர்த்தருடைய கரம் அந்த பிள்ளையோடு இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், தேவனுடைய கரம் தேவ பிள்ளைகள் மேலும், தேவனுடைய கரம் தேவ ஊழியர்களோடும், தேவனுடைய கரம் தேசத்தோடும், தேவனுடைய கரம் தேவ சபையோடும் இந்த நாட்களிலே இருக்க வேண்டும். ஒரு நல்ல ஒரு போதகனுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய கரம் அவனோடு இருக்கிறதை மற்றவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு விசுவாசிகளோடு தேவனுடைய கரம் இருக்கிறதை மற்றவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நாளிலே கர்த்தருடைய கரமானது அது குறுகினது இல்லை, அது சாதாரணமானது அல்ல, அது விசேஷமானது, அது வித்தியாசமானது. அது நிச்சயமாக அந்த கரத்தினாலே பலத்த காரியங்களை செய்யக்கூடும். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்திலே தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய கரம் ஒரு மனுஷனோடு இருக்கிற பொழுது, ஒரு தேவ பிள்ளைகளோடு இருக்கிற பொழுது சபை விருத்தியாகும். அது மாத்திரமல்ல, ஜனங்கள் ஆத்தும ஆதாயம் செய்வார்கள். கர்த்தர் அனுதினமும் ஆத்துமாக்களை சபையிலே கொண்டு வந்து சேர்ப்பார். உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தருடைய கரம் உங்களோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவனை நோக்கி கூப்பிடுங்கள். ஒருவேளை நீங்கள் கர்த்தருக்காக ஊழியம் செய்யலாம், ஊழியம் செய்ய வேண்டும் என்கிற ஆத்தும பாரம் உங்கள் வாழ்விலே இருக்கும் என்று சொன்னால், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு சபையை சார்ந்து சபையின் பக்தி விருத்திக்கும் சபையின் வளர்ச்சிக்கும் உரிய காரியங்களாக தேவ பிள்ளைகளாகி நீங்கள் உணர்த்தப்படுவீர்கள் என்று சொன்னால், அப்படிப்பட்ட ஊழியங்களை ஊழியர்களோடு இணைந்து நீங்கள் செய்யும்படியாக அன்போடு கேட்கிறேன். அப்படி செய்கிறவர்களோட வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்ததாம். கர்த்தர் ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் சபையில் சேர்த்தார் என்று சொல்லப்படுகிறது. இந்த நாளிலே ஒருவன் கர்த்தரோடு இருந்தால் அவனோடே அவருடைய கரம் இருக்கிறது என்பதை இந்த வேத வாக்கியங்கள் நினைவுபடுத்துகிறது. தேவ பிள்ளையே, உன்னோட கூட கர்த்தருடைய கரம் இருக்கிறதை நீ உணர்வாயாக. கர்த்தருடைய கரம் உன்னோட கூட இருந்து உன்னுடைய எல்லா காரியங்களிலேயும் அவர் உனக்கு நன்மைகளை மாத்திரமே உனக்கு உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.